ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ லோகேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ லோகேஸ்வரனே போற்றி போற்றி. ஈஸ்வர அம்சமாய் விளங்கும் எண்ணற்ற சிவத் துளிகளில் லோகத்தினை ஆண்டிடும் ஈஸ்வரத் துகளும் உண்டு. ஸ்ரீ லோகேஸ்வரராகிய யாம் ஈச அம்சமாய் விளங்கும் ஒரு வகை அணு ஆவோம். இப்பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கும் எண்ணற்ற அணுக்களில் யாமும் ஒரு வகை துகள் ஆவோம். எமது அணுத்துகள் என்பது குறித்த ஆற்றல்களை உடையது. எங்கு நிலைத்துள்ளதோ ஆங்கே தனது ஆற்றல்களை முழுமையாக பொழிவதே எமது தன்மையாகும். லோகம் என்பது பல உண்டு. பாதாள லோகமும் உண்டு, சத்தியலோகமும் உண்டு. உயர் குலத்து ஆன்மாக்கள் வசிக்கின்ற பற்பல லோகங்களும் உண்டு. பூமி கிரகத்தினிலேயே 3 லோகங்கள் உண்டு. உயர்ந்த சக்தி படைத்த தெய்வீக ஆன்மாக்களும் பூமியினில் வாழ்கின்றனர். மனித குணத்தோடு வாழ்பவர்களும் உண்டு. விலங்கின குணநலன்களை ஏற்று பாதாள வாழ்வினை ஏற்போரும் உண்டு. ஸ்ரீ லோகேஸ்வரராகிய யாம் ஈசனிலிருந்து வெளிப்பட்ட ஓர் பாதரசத் துளி ஆவோம். பிரபஞ்சத்தில் உலாவரும் யாம் இப்பூமியில் ஓர் உன்னத அதிர்வு அலைகளை உருவாக்கியும் செயல் புரிகின்றோம். எமது பணி என்பது மானுட ஆன்மாக்களை உயர்ந்த கதிக்கு உருமாற்றுவது ஒன்றே. மானுடர்களின் ஆன்மாவினிலும் ஓர் லோகேஸ்வர துகள் என்பது உண்டு. எத்தருணத்தில் மனிதர்கள் உயர் நிலைகளை அடைவதற்காக தியானங்களையும் தவ நிலைகளையும் ஏற்கின்றனரோ அத்தருணத்தில் ஸ்ரீ லோகேஸ்வர துகள் என்பது தனது ஆற்றல்களை அருளியே உதவிடும். எவ்விதம் என்றறிக. ஒரு மனிதர் தியான நிலைகளை மேற்கொள்ளும் தருணத்தில் ஸ்ரீ லோகேஸ்வரரே போற்றி என்று ஆழமாய் உரைத்திட்டால் எமது ஆற்றல்கள் பன்மடங்காய் பொழியப்படும். அதன் பொருட்டே மனம் ஒன்றியும் தியானிக்க இயலும். மனிதர்கள் பூமியில் வாழ்ந்திருந்தாலும் உயர்ந்த தெய்வீக ஆற்றல் படைத்த லோகத்தின் அதிபதியாய் விளங்கும் எமை உருகி தியானித்திட மனமானது எளிதினில் ஒடுக்கம் கண்டிடும். ஏனெனில் மிக உயரிய வீரியமான காந்த அலைவரிசையினை யாம் எத்தருணத்திலும் வெளிப்படுத்துவோம். ஹையர் டைமென்ஷன் எனப்படும் உயர் நிலை பரிமாணங்களை யாம் வெளிப்படுத்துவதினால் மனிதர்கள் சிறிய முயற்சிகளை மேற்கொண்டு மனதினை எம்மிடம் செலுத்திட பின்னர் யாம் மனமானது சிதறிடாது உயர்நிலை காந்த அலைவரிசையில் மனதினை இருத்தியே காத்திடுவோம். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போர் அனைவரும் இவ்வுயரிய சூட்சமத்தினை உணர வேண்டும். கலிகாலத்தின் எல்லையில் வீற்றிருந்தாலும் மாயச் சூழல்களே நிலைத்திருந்தாலும் தியான நிலைகளை ஏற்பதற்கு முன் ஸ்ரீ லோகேஸ்வரரே போற்றி என்று மனம் ஒன்றி
3 முறை உரைத்திட, உடன் உங்களுடைய மனது எமது காந்த அலைவரிசையினால் ஈர்க்கப்பட்டுப் பிணைக்கப்படும் என்றறிக. மனம் சிதறுகின்ற தருணங்களிலெல்லாம் எமை உருகி தியானிக்க, மனமானது எளிதாய் ஒன்றுபடும். எந்த ஒரு பணியினை ஏற்பதற்கும் மனம் ஒன்றுபட வேண்டியது அவசியமாகும். எனில் எத்தகைய செயலுக்கும் யாம் துணை புரிவோம் என்றறிக. இத்தருணத்தில் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்கும் அன்பு மானுடர்களின் சிரசினில் யாம் உருகியே உட்கலக்க முயல்கின்றோம். எண்ணற்ற தேவியர்களின் ஒடுக்கம் என்பது எமது உருகிய நிலைக்கு காரணமாகின்றது. ஸ்ரீ லோகேஸ்வரி எனும் தேவியின் ஒடுக்கம் உங்களது மனதினை மாற்று லோகத்தினில் பிரதிஷ்டை புரியும் என்றுணர்க. ஸ்ரீ லோகேஸ்வரி தேவியானவர் ஒடுக்கம் கண்டால் ஒவ்வொருவரது வாழ்வின் புறச்சூழல்களும் மாற்றம் அடையும். ஸ்ரீ லோகேஸ்வரர் எனும் ஆன்மத்துகளானது உருகினால் ஒவ்வொருவரது அகப்புற சூழல்கள் மாற்றமடையும். உயர்நிலை காந்த அலைவரிசையில் இயங்குபவர்களின் துணை என்பது கிட்டும். எங்கு சென்றாலும் கீழ்நிலை ஆசைகளை தோற்றுவிக்கும் சூழல் என்பது எதிர்கொண்டிடாது. Each and every soul particle has its own identity. The higher dimension, the higher magnetic frequency, and the higher elevation of its own property. All these three equipments helps to protect and elevate the human consciousness. The Logeshwara soul particle always pull the conscious level and activate your mind to know the higher dimensions of the soul particles. My presence can be realized when you meditate upon the empty space, because my energy level always create the empty space. So I can easily remove the veils which are distracting to realize the gracefulness of emptiness. I request the lovable humans to pronounce the name Sri Lokeshwarar, because when you pronounce each letter with quiet consciousness, immediately you can feel the mass universe without any manipulation. When a human consciously disclose the thoughts, then my presence can be elaborated, because I used to remove all the picturized imprints in your brain cells. My soul particle emits a great acid which can easily remove the imprints of God's identity also. During meditation, people can easily cross the divine world and reach the extreme energy field which is so blissful with emptiness. ஸ்ரீ லோகேஸ்வரராகிய எமது தன்மை என்பது எத்தகைய உருவப் பதிவுகளையும் அழிக்க வல்லது. இத்தருணத்தில் உருகிக் கரையும் யாம் உங்களது சிரசினில் ஆழமாய் பதிந்துள்ள எண்ணற்ற தெய்வ உருவங்களை ஊடுருவி
உட்சென்று அதன் தன்மையினையும் அதிர்வலைகளையும் மாத்திரமே உணருகின்ற தன்மையினை அருளிடுவோம். பல பிறவிகளாக ஏற்றிட்ட எண்ணற்ற உருவப் படிமண்கள் உங்களது சிரசிலிருந்து நீக்கமடைவதனை உணரலாம். தியானிக்கும் தருணங்களில் எல்லாம் ஸ்ரீ லோகேஸ்வரரை உணர்ந்து துதித்திட, அதனின்று வெளிப்படும் காந்த சக்தி என்பது உருவமற்ற அருவ ஆற்றலுக்கு மனதினை எளிதாய் ஈர்த்துச் சென்றிடும். இதன் மூலம் ஆழ்ந்த அமைதி என்பது சித்திக்கும். உள் ஒளி பெருகிடும். உங்களை சூழ்கின்ற அனைவரும் உயர்ந்த அலைவரிசைக்கு மாற்றப்படுவதினால் பல கர்ம பதிவுகளை துறந்து அமைதி காண்பர். கருணை எனும் வாயிலினை திறவு கொண்டிட ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போர் அனைவரும் வெகு விரைவினில் உருவமற்ற அருவ ஆற்றல்களை வழிபட துவங்கிடுவர். சூன்யம் எனும் வெற்றிடத்தினில் எளிதாய் ஒடுங்குவர். புறத்தினில் ஐம்புலன்களும் ஒடுங்கி அகத்தினில் ஐம்புலன்களும் ஓங்கி இயங்கிட காண்பர். ஸ்ரீ லோகேஸ்வரரின் பூரண ஆசிகள்.